ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பா ஃபங்க்ஷனோட பார்ட் 3 வீடியோ தான். வீடியோ பார்த்திங்கன்னா லென்த்தாக போய்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்ட் 3 வீடியோவில் மேக்ஸிமம் கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து வெல்கம் டான்ஸ் வச்சுருந்தோம். அவளுக்கு வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே கொடுக்கல. திடீர்னு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஆடு அப்படின்னு சொன்னேன்னு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவளும் சின்ன பிள்ளை தானே, ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கும்ல. ஆனால் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு சாரீ இதெல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, குழந்தைல அது வந்து எப்படியோ அவளுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டினோடனே. ஆனால் பரவாயில்ல, அவங்களே வந்து சூப்பர்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த குழந்தை சொல்லி கொடுக்காமலே நம்ம சொல்கிறபடி ஆடுது அப்படின்ட்டு. ஸ்டேஜில் வந்து இன்னொரு பாட்டுக்கும் ஆடினாங்க. அவங்க ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்தோடனே சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட டான்ஸ் சேர்ந்து ஆடணும் அப்படின்ட்டு. அதை சொன்ன உடனே பாப்பா அம்மா வாங்க, ஸ்டேஜ்லேயுமே வாங்கன்னு கூப்பிட்டேனே, வாங்கம்மா ஆடுங்கம்மா அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு. அது சரி நான் வரல அப்படின்னு. அடுத்த பாட்டு ஆடும்போது ஆடிக்கலாம் பாப்பா அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாட்டுக்கிட்ட கண்டினியூவாக ஆடினாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நேரில் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ வீடியோவில் பார்த்தாலுமே அழகாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு காப்பிரைட் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த மட்டும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோஸ் காமிப்பேன். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டான்ஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே ஸ்டேஜுக்கு ஒவ்வொருத்தங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அவளை ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. எங்க வீரன் வாழ்வது ஏழுக்காக. பாராரு பாராரு அண்ணாச்சி, அந்த வாழ வழங்கினிக்கு கண்ணால. வீட்டு கதவுகளை பாராரு அண்ணாச்சி. நன்றி நன்றி நன்றி. செல்வியை வாழ்த்த வந்திருக்கும் உற்றார் உறவினர் நண்பர் அனைவரையும் ஆண்டோ வழங்கும் ஆண்டோவாக்ஸ் சார்பாகவும் அனுஷ்கா அவர்களின் இல்லம் சார்பாகவும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு மீண்டும் திருவர் பாடலை தங்க கட்டி
நீ பொட்டி அலசி பாரு நீ உலகத்திலே அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா சப்பாசே சப்பாசே இவளை கண்டு அழகிலே இவளை கண்டு விளையாடும் Come on. இனி நம்ம கிட்ட கேக்கு கக்கர கக்கர ஹை கக்கர கக்கர சேவ கக்கர சேவ கொடுக்குள்ளே தொட்டு தொட்டு பேச சுல்தானா வேணுமா கண்டிப்பா போடலாம் திருக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்யா வந்தல்லே பேட்ட துள்ளான் மன்னல்லே விட்டான் மன்னல்லே அடி புளிக்க மன்னல்லே விட்டான் மன்னல்லே அடி பொளியோட உருமி போட்டாயனு இறங்கி பான பாப்பா வந்து உட்காந்துருக்கான்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவள் காலையில் சாப்பாடும் சாப்பிடல. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் சொன்னாங்க சரி உட்காந்துருந்தே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அவளுக்கு வந்து எவ்வளோ நின்று பார்க்குறா ஆனால் முடிய மாட்டுக்கு. சரி கீழே விழுந்துட்டு அது அதை விட கொஞ்சம் மோசமாயிரும் அப்படின்ட்டு சரி உட்காந்தே ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்ட்டு பாதிக்கு மேலே அவளை உட்கார வச்சு தான் ஃபோட்டோ எடுத்தோம். தங்கர மரமே சமரையிலே கிளே அதில் உறங்கும் கிளே சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுது கட்டினவனிங்க வெங்கத்த காட்டையில பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே விரஜப்பேட்ட டொண்டுகைய மானினங்கர ஒழுளர ஒழுளர மானினங்கர குமரனங்கர தங்காட்டி மானினங்கர மானினங்கர தங்காட்டி மதும் மலத்தண்டு மானினங்கர அகல வந்தன பூஜி இகல வந்தன
ஓகே 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 ஸ்டடி. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. ரெடி 1 2 3. அதை பார்த்துக்கிறோம் அப்படியா? 1 2 3 ஆக்ஷன். நடத்திட்டீங்க போய். அந்த ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களா அவங்க கூட கொஞ்சம் நாடி இறக்கணும். மேலே தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு தம்பி இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இங்கே பாரு. ஃபோட்டோ பாருங்க. ஓகேவா? ரெடியா? சொல்லுங்கள். ரெடி 3 2 1. 2 3. தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு. போதும் வீடியோ. இது நெக்ஸ்ட் டே நைட் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி வர முடியலை, அடுத்த நாள் தான் வந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, அதுக்கப்புறம் தொழிலதிபர், நல்ல ஒரு மனுஷன். அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க, அதனால் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே எல்லாமே போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு டே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது, அவங்களால வர முடியலை. அதனால் வீட்டுக்கு வரும்போது அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.